ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவண்ணாமலையில் ஒரு சைட்டு வேலை செஞ்சு முடிச்சிருக்கோம். தண்ணிக்கலாம். இது வந்து 85க்கு 50 பிளாட்ஃபார்மு. இது வந்து மெட்டீரியல் கண்டெக்ட் வேலை. எப்படி டோட்டலாக மெட்டீரியலோட மிஷினரி மெட்டீரியல் பிளாட்ஃபார்மு எல்லாமே சேர்த்து ஒரு சிமெண்ட் ரூமு, தண்ணி தொட்டி, களம், மிஷினரி, அப்புறமா டிரான்ஸ்போர்ட், ஜிஎஸ்டி எல்லாம் நம்மளுது. A to Z நம்மளுது. தண்ணி இடமும் ஓனருது. இது எப்படி வேலை செஞ்சுருக்கோம், எப்படி முடிச்சிருக்கோம் அப்படின்றது டோட்டலாக வீடியோவில் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். புதுசாக கம்பெனி போடணும்னு நினைக்கிறவங்களும் பாருங்கள், போட்டவங்களும் அளவில் கம்பெனி வச்சுருக்கிறவங்களும் பாருங்கள். இல்லை இதனால் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும். இது வந்து தெளிவாக பேசியிருக்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை சைட்டு ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள். திருவண்ணாமலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தூரம். இது வந்து தேவிகாபுரம். தேவிகாபுரத்துலேருந்து இந்த உள்ள கிராமம். ஆனால் ரோடு தான், ரோட்டு மேலே தான் பண்ணியிருக்காங்க. இது சொந்த இடம். இவர் சார் வந்து நெய்வேலியில் வேலையில் இருக்கார். அதனால் ஃப்யூச்சரில் இங்கே வந்து ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. இவங்க தான். இது வந்து பாருங்கள், இது வந்து கடலக்காய் செடி போட்டிருந்தாங்க. திடீர்னு அவருக்கு இந்த பிளான் வந்ததுனால கடலக்காய் செடி கொஞ்சம் சின்ன செடி தான், அதனால் அதை எடுத்துகிட்டு தான் நாங்கள் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை. இது வந்து தேவிகாபுரம், திருவண்ணாமலை பக்கம். யாருன்னா பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். இது வந்து தண்ணிக்களம். இது முக்கியமாக இது நான் டோட்டலாக மெட்டீரியல் கான்ட்ராக்டோடு பேசியிருக்கோம். மெட்டீரியல் கான்ட்ராக்ட் அப்படின்னா மிஷினரி, பிளாட்ஃபார்மு, சிமெண்ட் ரூமு, தண்ணி தொட்டி எல்லாமே டோட்டலாக நம்மளே செஞ்சு கொடுக்குற மாதிரி பேசியிருக்கோம், வேலை செஞ்சுருக்கோம். இது வந்து களிமண். கீழே வந்து ஒரு அடிக்கு களிமண் போட்டிருக்காங்க. அவங்க விவசாயம் பண்ணுறதுக்காக போட்டது. அந்த களிமண் மேலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் லைட்டாக செதுக்கி எடுத்துகிட்டு அப்புறமா கீழே தோண்டினா நுரம்பு மண் கிடச்சிது. அதை கொஞ்சம் எடுத்து பக்கத்தில் தொட்டி நோண்டி அதை இது மேலே போட்டு மட்டம் பண்ணி மெரிச்சிருக்கோம். இதுக்கு மேலே பாருங்கள், இந்த மாதிரி 6 இன்ச்சு. இது வந்து மாம்பழம் நம்ம 1.5 ஜல்லி காங்கிரீட் போடுறதுக்காக போடுவோம் இல்லையா, 6 இன்ச்சு புல் வச்சுட்டு 1.5 ஜல்லி காங்கிரீட் போடுறோம். தண்ணிக்களம் முக்கியமாக இது செய்கிறது முன்னே நல்லா செய்கிறது நல்லது. அதனால் தண்ணிக்களம் போட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துல உடஞ்சிருதுன்றாங்க. அந்தமாரிலாம் ஆகாது நம்ம பண்ணுறது. தண்ணிக்களம் போட்டு உங்களுக்கு தண்ணிக்களம் ப்ராப்பராக போடணும். இந்த மாதிரி நல்லா கலந்து 1.5 ஜல்லி காங்கிரீட்டாகவே கலந்து போடணும். டஸ்ட்டு சிமெண்ட்டு இது கலந்து போடணும். அதுக்கப்புறம் கம்பி கட்டணும். கம்பி கட்டினா தான் காங்கிரீட்டு உடையாமல் இருக்கும். ஆலோ பிளாக்குக்கு இது கரெக்டாக இருக்கும். சாலிட் பிளாக்கு, ஆலோ பிளாக்குக்கு. நிறைய பேர் காம்படிஷன் ஆகிடுச்சு. அதில் நம்ம புதுசாக தெரியணும் அப்படின்னா தண்ணிக்களம் தான் பெஸ்ட்டு. அதனால் தண்ணிக்களம் போட்டு பண்ணணும். உங்களுக்கு குறைஞ்சது தண்ணிக்களம் போட்டு ஒரு கம்பெனி வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 12லேருந்து 13 லட்ச ரூபா வந்துடும். எல்லாமே வைக்கிறதுக்கு, இது சிமெண்ட் ரூம்லேருந்து தண்ணி தொட்டி, இது எல்லாமே மிஷினரி, டிரான்ஸ்போர்ட்டு, ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஊருக்கு தகுந்த மாதிரி லைட்டாக ஒரு 50,000 1 லட்சம் அப்படி வச்சு கம்மி ஆகும். நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி நல்லா மட்டமாக போட்டு புல் மட்டத்துக்கு போட்டு பண்ணுறோம். இவங்க வந்து காங்கிரீட் போடுறவங்க வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த காங்கிரீட் குரூப்பும் ஊருக்கு நீங்களே அப்படியே எல்லா ஊருக்கும் கூப்பிட்டு போயிருவீங்களான்னு கேட்குறாங்க. அது அப்படி கிடையாது. இந்த காங்கிரீட் போடுற குரூப் மட்டும் அந்தந்த ஊர்லேயே பிடிச்சிக்குவோம். அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஊர்லேயுமே இந்த காங்கிரீட் போடுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். இந்த ஜல்லி மிஷினோடு எடுத்துகிட்டு ஒரு 15-20 பேர் ஆளு கூப்பிட்டு வந்துடுவாங்க. அங்கேயே தேவிகாபுரம் பக்கமே ஆளுங்க இருந்தாங்க. அவர் தான் மேஸ்திரி. அவர் கூப்பிட்டு வந்துட்டார். அவர் அங்கே போய் லோக்கலில் பிடிச்சி இது காங்கிரீட் போட்டோம். இது 1.5 ஜல்லி காங்கிரீட்டு. அடுத்தது பாருங்கள், இது வந்து கம்பி கட்டி பண்ணியிருக்கோம். பாருங்கள், கம்பி ரேட்டு பயங்கரமாக ஏறி போச்சு. 90 ரூபா கிலோ ஆகிடுச்சு. ஆனால் இருந்தாலும் நம்ம ரேட்டு பேசுனது தான். அதனால் இது வந்து பாருங்கள், 1 அடிக்கு ஒரு கம்பி மாம்பழம் போடுற மாதிரி தான். மாம்பழம் நான் என்ன பண்ணுறேன், சுற்றியும் வந்து 6 இன்ச்சு கல் கட்டியிருக்கேன். சென்டரில் 4 இன்ச்சு கல் கட்டியிருக்கேன். மாம்பழம் என்ன பண்ணுவோம், ஒரு சைடு அந்த முன்னாடிக்கிறது மட்டும்தான் 6 இன்ச்சு கட்டுவோம். இதுக்கு முன்னே சரி இருக்கிறது நம்ம 6 இன்ச்சு எல்லாம் பட்டுருவான்னு சொல்லிட்டு சுற்றி 4 பக்கமும் 6 இன்ச்சு கல், சென்டரில் மட்டும் 4 இன்ச்சு கல். இது வந்து கம்பி கட்டிட்டு அதுக்கு மேலே 2 இன்ச்சு காங்கிரீட் தட்டிட்டு அதுக்கு மேலே இந்த பார்ட்டிஷன் பண்ணியிருக்கேன். இப்போ உள்ள இதுக்கு மேலே நம்மளுக்கு 3/4 ஜல்லியும் 1/2 ஜல்லியும் கலந்து நம்ம காங்கிரீட் போடும்போது அந்த 2 இன்ச்சு காங்கிரீட் மேலே இன்னும் ஒரு 2 இன்ச்சு காங்கிரீட் வந்துடும். அது சேர்த்து ஒன்றா அமுத்தி பிடிச்சிக்கும். ஒரு 2 இன்ச்சு இந்த கல் அந்த காங்கிரீட்டுக்குள்ளே நுழைஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த கம்பியெல்லாம் கட்டிட்டு பார்ட்டிஷன் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த ரேம்புக்கு மண் கொட்டுறோம் பாருங்கள். இது வந்து முக்கியமாக தூள் மண்ணாக கொட்டாமல் இந்த மாதிரி ஈர மண் கீழே தோண்டி போடுறேன். கீழே குழி வச்சு உள்ளே வந்து நுரம்பு மண் கிடைக்குது. அதனால் தோண்டி போட்டு நல்லா ஜேசிபியில் அமுத்திட்டு
இதில் ரேம்ப் இதுக்கு மேலே ஜல்லி 1.5 ஜல்லி போட்டு அதுக்கு மேலே 3/4 ஜல்லி காங்கிரீட் போட்டுருவோம். இது ரேம்புக்கு. இது வந்து ஒரு களத்துலேருந்து ஏறி இன்னொரு களத்துக்கு இறங்கி போகிறதுக்காக இந்த ரேம்ப்பு. இது பாருங்கள் 3/4 ஜல்லி காங்கிரீட்டு. ஒரு 3 நாள் கழித்து 3-4 நாள் கழித்து தான் பண்ணோம். எல்லாமே ஒரே டைமாக போய் நல்லா முடிச்சுட்டு வந்திருக்கோம். வேலை எல்லாமே சுத்தமாக முடிஞ்சுது. இப்போ பிளாட்ஃபார்ம் வேலையெல்லாம் முடிஞ்சுது. யாருன்னா அந்த சைடு நீங்கள் தேவிகாபுரம் அந்த பக்கம் பார்க்குறன்னு தோணுச்சுன்னா கால் பண்ணுங்கள். நீங்கள் போய் சைட்டை பார்த்துட்டு வாங்க. இல்லை இந்த மாதிரி களம் போட்டு மிஷினரி டோட்டலாக கம்பெனி வைக்கணுன்னாலே கால் பண்ணுங்கள். இது வந்து பார்த்து பண்ணி நீங்கள் நார்மல் களம் யார் வேணுனாலும் போட்டுடலாம். இந்த மாதிரி தண்ணி களம் போடுறதா இருந்தால் தயவு செஞ்சு யாரும் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. நிறைய பேர் அவங்க ஒழுங்காக போட முடியாமல் மேடு பள்ளமாக போட்டு தண்ணி வெளியே போகிறதுல எனக்கு பைப்பு வச்சது சரியில்லை, அந்த ரேம்ப்பு மிஷின் ஏற மாட்டேங்குது, இது பண்ணிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்கண்ணா அந்தமாரி போட்டேன்னா முடியல அப்படின்ட்டு. இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. சொல்லுங்கள், நான் வந்து கம்மி சார்ஜ் பண்ணி கொடுக்குறேன். தண்ணி களம் நார்மல் களம் யார் வேணாலும் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா மட்டமாக போட்டால் மட்டும் போதும். இந்த மாதிரி நல்லா கலந்து தண்ணியாட்ட கலந்து ஊற்றும் போது அந்த கம்பிக்குள்ளெல்லாம் நல்லா போயிடும். இதுவும் சரியாக போயிடும். நல்லா குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி களம் போடுறது நல்லது. பாருங்கள், அது வந்து ஜல்லி போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் ரேம்புக்கு. ஏன்னா எனக்கே கிட்டத்தட்ட 2-3 களம் ஆச்சு கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமும் இன்னும் நான் கற்றுட்டு தான் இருக்கிறேன். ஒரு களத்துலேயும் ஒன்று கற்றுக்கிறேன். அதில் என்னென்ன தப்பாகுது, இல்லை இது மாதிரி கஸ்டமர் போட்டு கொடுத்தவங்க எனக்கு இந்தந்த பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்த சைட்டில் அந்த பிரச்சனை இருக்காது, அவங்களுக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதனால் நானே இன்னும் கற்றுட்டு தான் இருக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 களத்துக்கு மேலே போட்டிருக்கேன் இந்த 2 வருஷத்தில். ஆனால் இன்னும் கற்றுட்டு தான் இருக்கிறேன். ஒரு களமாக நம்ம என்னென்ன சொல்கிறாங்களோ, என்னென்ன கம்ப்ளைண்ட்டு, இந்த கல் அடிக்கிறவங்க என்னென்ன கம்ப்ளைண்ட், இதுமாரி இப்போ என்ன கஷ்டமாக்குதுன்னு சொல்கிறது அது எல்லாமே மாற்றிக்கிறோம். இதுதான். ஆனால் இப்போ எதுவுமே தெரியாமல் ஃபஸ்ட்டு என் கிழமை நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 வருஷம் முன்னே போட்டது எனக்கு கிழமை நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல நான் போட்டது அப்போ. அதனால் செய்ய தான் ஒரு அனுபவம் வரும். நம்ம புதுசாக ஒருத்தர் போட்டு நீங்கள் அதுக்கு பலிக்கடை ஆகிடக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன். இதே மாதிரி ஒருத்தர் எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் இந்த மாதிரி நீங்கள் களம் போட்டு கொடுக்குறீங்க, இது மாதிரி பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் வீடியோவை பார்த்தா அவ்வளோ வருது, 1 லட்சம் வருது, 50,000 வருதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்றாரு. கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வாடகை இடத்துல போடுறது, அதுக்கப்புறமா உங்களுக்கு வேலையை பற்றி தெரியலன்னு தான் சொல்லுவேன் நான். உங்களுக்கு முக்கியமாக உங்களுக்கு வேலையில் இறங்கி வேலை செய்யணும். அதில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம் வருது. ஒன்று உங்கள்கிட்ட காசு இல்லை, உங்களுக்கு முதலீடு போட முடியலன்னா அதில் இறங்கி வேலை செஞ்சிங்கன்னா அதுவே டெய்லி உங்களுக்கு 1000 ரூபா வந்துடும். அது தெரியாமல் மொத்தமாக நீ ஆளை விட்டுட்டு போயிட்டேன், கல் குவாலிட்டி வராமல் நீங்கள் பண்ணிங்கன்னா எப்படி இப்போ உங்களுக்கு லாபம் கிடைக்கும்? ஃபஸ்ட்டு பேர் எடுக்கணும். உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்னா அதுக்கு தேவையான காசு போடணும். 6 மாதம் அதுலேருந்து வருமானத்தை எதிர்பார்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் க்ளோஸாக அதில் இறங்கியிருக்கணும். நீங்கள் வந்து கடனை வாங்கி போடுறது மாதம் ஒரு 50,000 ரூபா உங்களுக்கு செலவே இருக்கும். இதுலேருந்து எடுத்து செலவு பண்ணுறது. இதனால தான் உங்களுக்கு இதுலேருந்து நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு காசு எடுக்காதீங்க. ஒரு 10 லட்ச ரூபா முதலீடு போட்டுங்க அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் காசு எடுக்கக்கூடாது. 6 மாதம் கழித்து இந்த போட்ட காசு 2 லட்ச ரூபா நம்மளுக்கு அங்கே இது போட்டிங்களா, என்ன அங்கே மெட்டீரியலுக்கு நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு கல் அடித்து அங்கே ஸ்டாக் வச்சிங்களா, அதை திரும்ப எடுத்து அதுலேயே போடுங்க. அந்தளவுக்கு உங்கள்கிட்ட மிச்சமாக இருந்தால் இதில் இறங்குங்க. நீங்கள் கடன் வாங்கி இதில் போட்டுட்டு அப்புறம் வரலன்னா வராது தான். நீங்கள் ஒன்று உங்கள்கிட்ட நான் சொல்கிறது எது தான், சொந்த இடமா இருக்கணும். அப்புறம் உங்கள்கிட்ட கடன் வாங்காமல் சொந்த காசாக இருக்கணும். இல்லை நீங்கள் இறங்கி வேலை செய்கிறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கணும். இந்த 3ல் எதுனா ஒன்று இல்லைனா கூட நீங்கள் இதில் ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் போடுறது வேஸ்ட்டு. ஆலா பிளாக் களமாகட்டும், எந்த பிஸ்னஸானா இருக்கட்டும், நீங்கள் செய்கிற தொழில், நீங்கள் பண்ணுற இறங்குற தொழில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா உங்கள்கிட்ட மிச்சமாக காசு இருக்கணும். அப்போ தான் உங்கள்கிட்ட அந்த நம்ம எழுந்து வர முடியும். நீங்கள் இதில் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை, நான் கடன் வாங்கி போடுறேன், வேலையும் தெரியாது, ஆள் வச்சு வேலை செய்கிறோம், வாடகை இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் போடாதீங்க. நான் அதுதான் சொல்கிறது. உங்களுக்கு வேஸ்ட்டாக போட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்தின்னு கிடக்க தேவையில்லை. உங்கள்கிட்ட ப்ராப்பராக இருந்தால் எப்படியாப்பட்ட பிஸ்னஸும் பண்ணலாம். இது அத்தியாவசிய ஒரு தொழில். முக்கியமாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு தொழில். எல்லாருக்கும் தேவைப்படுற கல். யாருமே வீடு கட்டாமல் இருக்க முடியாது. இப்போ செங்கல் குறைஞ்சி போச்சு, அதனால் ஆலா பிளாக்கு தான் போட்டு ஆகணும். நீங்கள் தாராளமாக போடலான்னு தான் நான் எல்லாருக்கும். நான் என்ன பண்ணுறது என்னென்னா, மற்றவங்கள விட நீ நல்லா பண்ணு, உங்கள்கிட்ட வரப்போகிறாங்க. அதுதான் என் கஸ்டமரு. என்னை நம்புகிறவங்களுக்கு என்ன பண்ண அவங்க ஓடும் கல் அப்படின்னு பாருங்கள். நான் பெரியாமட்டில் போட்டு கொடுத்தேன். அந்த அப்பா வந்து கல் கொடுக்க முடியல. எப்போயுமே 15,000 கல் அங்கே வச்சுங்கிறாரு. எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 30 லட்ச ரூபா அதில் முதலீடு போட்டிருக்காரு.
அவருக்கு கல் அடித்து கொடுக்க முடியல. டெய்லியுமே 1000 கல் 800 கல்லுக்கு மேலே அடிக்கிறாங்க, கல் அடித்து கொடுக்க முடியல. அந்த மாதிரி பண்ணால் எப்படி பண்ண முடியும்? அவரவே நான் பேசியிருக்கேன், அவர்கிட்ட போய் நான் வீடியோ பேசி அவர்கிட்ட அவரே பேசி ஒரு வீடியோ போடுறேன், அவர்கிட்ட கேளுங்க என்னென்ன டவுட்டுக்குதுன்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவார். நீங்கள் அதில் வீடியோவில் பாருங்கள், அவர் சைட்டு வேலை செஞ்ச சைட்டு வீடியோ கூட இருக்கும், பெரியாம்பட்டி சைட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் பாருங்கள். அந்த மாதிரி நல்லா செய்கிறவங்க நானும் போட்டு கொடுத்தவங்க எல்லாருக்கிட்டுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், கேட்டுட்டு தான் இருக்கிறேன். எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு பாருங்கள். இது வந்து மிஷினு பாலிஷ் பண்ணுறதுக்காக ஓட்டிகிட்ருக்கோம். நம்ம எல்லா சைட்டுக்கும் செய்கிறவங்க, நான் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன். எந்த சைட்டுக்கும் ஆள் மாற்றுறது கிடையாது. ஒரே மாதிரி இவங்க வந்து ராஜபாளையத்துலேருந்து திருவண்ணாமலை வந்திருக்காங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 480 கிலோமீட்டர் வந்துச்சு. எவ்வளோ தூரம்னாலே வராங்க, அந்த நம்பிக்கை. நான் அந்த மாதிரி எங்கள் ஆளுங்களை நான் எப்படி நான் பேசி கரெக்டாக அவங்களுக்கு என்ன தேவையானதை கொடுத்து வச்சுருக்கணும். அந்த மாதிரி தான் எனக்கு வர ஓனரும் எனக்கு முக்கியம். அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலையும் செஞ்சு கொடுப்பேன். உங்களுக்கு எந்த டவுட்னு வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். எந்த யூடியூப் சேனலில் நீங்கள் கரெக்டாக ஃபோன் பண்ணி எடுத்து பதில் சொல்கிற மாதிரி யார் யூடியூப் சேனலுக்கு இது சொல்லுங்கள். நம்ம சேனலை தவிர எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாலும் நான் எடுத்து பேசுகிறேன். உங்களுக்கு எந்த டவுட் வேணாலும் பேசுகிறேன். நைட்டு பாருங்கள் 10 மணி ஆகிடுச்சு. காங்கிரீட் கரெக்டாக ஒரே நாளில் காங்கிரீட் போடணும். இதை பாதியில் நிறுத்தக்கூடாது. பாருங்கள், இன்னும் வேலை செஞ்சிட்ருக்கோம். இந்த மாதிரி நாங்கள் எது செஞ்சாலும் எங்களுக்கு 100% அதில் இறங்கி வேலை செஞ்சு கொடுக்குறோம். அந்த மாதிரி வேலை போயிட்டுருக்கு. இந்த களம் சைஸு வந்து பார்த்திங்கன்னா 50க்கு 85 வச்சுருக்கேன். ஓனர்கிட்ட 80 அடி தான் சொன்னேன், அதுக்கப்புறம் ஒரு 5 அடி சேர்த்து வைக்கிறோம் சொல்லிட்டேன் அப்புறமா. அதனால் 85, 50க்கு 85, 16 அடி ஒரு கலசோட சைஸு 16 வரும். 16க்கு 85 அந்த மாதிரி 3 பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துருக்கேன். தண்ணி களம், மெட்டீரியல் கான்ட்ராக்ட்டு. இது வந்து ரேம்ப்பு. நைட்டு பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. லைட் போட்டு திரும்பி காலையில் 10-11 மணி ஆச்சு இதை தேய்ச்சி முடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி வேலை செஞ்சுருக்கோம். அடுத்த மிஷினரியெல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்கு. அடுத்த வீடியோவில் பூஜை வீடியோ பார்ப்போம். இந்த சைட்டு இது பாருங்கள், ஃபுல்லாக வேலை ஃபுல்லாக செஞ்சுட்டு ரப்பாக தண்ணி ரப்பி விட்ருவோம். ஒரு 15 நாளைக்கு இந்த மாதிரி தண்ணி கிவரிங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போடுவோம். இந்த மாதிரி எல்லாம் இப்போ இருக்கிற ரேஞ்சு இது தான். சுத்தமாக வேலை ஃபுல்லாக முடிச்சுட்டு சைடு எல்லாமே பூசிட்டு ரப்பாக தண்ணி கட்டி விட்டுட்டோம். பாருங்கள், அது சிமெண்ட் ரூமு, இந்தாட்ட ஆஃபீஸ் ரூம் ஒன்று ஓனர் போட்டிருக்காரு. இதுதான் இப்போ இருக்கிறோட சைட்டோட இது. சுத்தமாக எல்லாம் முடிஞ்சுது. இப்போ ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் ஓனர் எப்போ கூப்பிட்றாரோ அப்போ போய் மிஷினை போட்டு ஒரு வீடியோ போடுறேன். அடுத்தது வந்து பார்ப்போம். ஓகே, வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றி.